இன்னும் என்ன விஷயம்னு சொல்லவே இல்லையே. நீ வந்து ரூம் எல்லாம் சுத்தி பாரு, நான் அப்புறம் சொல்றேன். பரவாயில்ல, இருக்கட்டும்ங்க. என்னன்னு சொல்லுங்க. இங்க பாரு மீனாட்சி, எங்க வீட்ல இவ்ளோ பெரிய வீட்ல கீழ் ஃப்ளோர்ல 3 பெட்ரூம் இருக்கு. எல்லாமே மாஸ்டர் பெட்ரூம் தான். அதோ அந்த ரூம்ல ஒண்ணு, இந்த ரூம்ல ஒண்ணு, அப்புறம் அங்க ஒரு ரூம், அதோ அங்க ஒண்ணு, மேலேயும் 3 பெட்ரூம் இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? சரிங்க, அதுக்கு என்ன? வா சொல்றேன், வா வா. மீனாட்சி, காஃபி ஏதாவது குடிக்கிறியா? இல்ல, எனக்கு வேண்டாம். இப்பதான் நான் சாப்பிட்டு வந்தேன். சரி, வீடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வீடை வாங்கணும். இங்க ஆரம்பிக்க போற புது பிசினஸ் ஆதிதான் பாத்துக்க போறான். அதுக்காக தான் இந்த வீட்டை வாங்கணும். நான் எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னு உனக்கு புரியல? நீங்க இருக்கிற வீட்டை ஹவுஸ் ஓனர் காலி பண்ண சொல்லிட்டாருன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆமா, அது ஏன் எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல? அன்னைக்கு நீ செக்க கொடுத்ததுல கூட எனக்கு வருத்தம் இல்ல, ஆனா நகையை திருப்பி கொடுத்த பாத்தியா, அதான் எனக்கு வருத்தம். ஆதியும் ரொம்ப ஃபீல் பண்ணான். உங்க மனசை கஷ்டப்படுத்தணும்னு அதை திரும்ப கொடுக்கல. நான் யாருக்கும் பாரமா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இது நான் என் அம்மா கிட்ட கத்துக்கிட்ட பாடம். நீங்க என்ன கூப்பிட்டு இங்க தங்கிக்கோன்னு சொன்னீங்கல்ல, இதுவே அவ்வளோ பெரிய விஷயம். ஆனா அதுல எனக்கு விருப்பம் இல்லைங்க. நான் வேற வீடு பார்த்துட்டு தான் இருக்கேன். சீக்கிரமா கிடைச்சிரும். சரிங்க, டைம் ஆச்சு. நான் ஹாஸ்பிட்டல் போகணும். நான் வரேன். இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கு எப்ப வரணும்னு தோணாலும் அப்ப நீ வரலாம். இல்லைங்க, என் முடிவு இதான். தப்பா எடுத்துக்காதீங்க. நான் வரேன். என்னக்கா, தங்க மாட்டேன்னு சொல்லிட்டாளா? ஆமா. நம்மளே கூப்பிட்டு இவ்வளோ பண்றோம்னு சொல்றோம், எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப திமிர் பிடிச்சவளா இருக்கலைக்கா. இது திமிர் இல்லடா, சுயமரியாதையோட இருக்கா. யார் சப்போர்ட்டும் இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறா. இதுல என்ன தப்பு இருக்கு? அக்கா, இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப ஓவர்க்கா. ரொம்ப சீன் போற மாதிரி இருக்கு. எங்க 2 பேரையும் எவ்வளவு சந்தோஷமா வச்சிருந்த. அவ்வளவு கஷ்டத்துலயும் நாங்க ரொம்ப சந்தோஷமா உன் கூட இருந்தோம்மா. ஆனா இந்த நிலைமையில உன்னை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. மறுபடியும் நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு தோணுதுமா. மா ப்ளீஸ் மா, வாமா. மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. மா வந்துருமா. நீ இல்லைன்னா வேற யாருமா இருக்கா எங்களுக்கு? எங்களுக்கு நீ வேணுமா. மா வந்துருமா. உன்னை பார்க்க முடியாம தேனு ரொம்ப கஷ்டப்படுறாமா. தேனை வர சொல்லணும்னு கூட எனக்கு தோணலம்மா. அவங்க வீட்ல அந்த பாட்டி அவளை போக கூடாதுன்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காங்களாம். பாவம், எனக்காக தேனை ஏன் திட்டு வாங்கணும்? ஏற்கனவே இங்க வந்துட்டு போனதுக்கே வீட்ல பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால தேனை வர சொல்றதுக்கும் எனக்கு பயமாதாமா இருக்கு. மா, கவலைப்படாதீங்க. நீங்களும் உங்க அக்காவும் உங்க அம்மாவை இந்த நிலைமையில கூட நல்லா பாத்துக்கிறீங்க. உங்களை அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. அவங்களுக்கு சீக்கிரம் சரியாயிடும். நானும் இந்த மாதிரி கான்ஷியஸ் இல்லாத நிறைய பேஷண்ட்ஸை பார்த்துருக்கேன். ஒரு சிலருக்கு 1 வாரத்துல கான்ஷியஸ் வந்துடும். சில பேருக்கு 1 மாசம் ஆகும். 3 மாசம் அப்புறம் கான்ஷியஸ்க்கு வந்தவங்களெல்லாம் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. தேங்க்ஸ் சிஸ்டர். சரி.
நான் போய் சாப்பிட்டு ஏதாவது வாங்கிட்டு வரேன். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். காலையில் வரைக்கும் சாப்பிடாம இருக்க போறியா? இங்காரு, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி சாப்பிடாம மட்டும் இருக்கவே கூடாது. நான்லாம் அப்படித்தான். கஷ்டம் வந்தாலே முதல்ல சாப்பிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன். அதானே, நீ வேற எதை பத்தி யோசிக்க போற? கரெக்டு. பசிக்கும் போது சாப்பாடை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். சரி, நீரு, நான் போய் ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன். வேணாம் ஜீவா, நீ வீட்டுக்கு போ. வீட்டுக்கா? அம்மா தான் நல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, நீ வீட்டுக்கு போய் தேனுக்கிட்ட சொல்லு. கிளம்பு. இந்தாரு, அப்பெல்லாம் விட்டு போக முடியாதுமா. மதினிக்கிட்ட காலையில் சொல்லிக்கலாம். நான் போய் உனக்கு சாப்பிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். வேணாம் ஜீவா. இங்காரு, நீ பசியில் இருக்குன்னு தெரிஞ்சு நான் உன்னை விட்டு போனா இந்த ஜீவாவை வரலாறு தப்பா பேசுமா. ஒரு 10 நிமிஷம் இரு, வந்துடுறேன். ஆ? சாப்பிடு.